ज्ञान देते समय भी कुछ बातों का विशेष ध्यान देना है। ஞானத்தை எப்போ சொல்றீங்களோ அப்போ சில விஷயங்களை பற்றி கவனத்தை செலுத்தணும். सफर में जाते समय ज्ञान देना शुरू करते हैं। எப்போ டிராவலிங்க்கு போறீங்க இல்லையா, அப்போ என்ன செய்றீங்க, பிரயாணத்துல போறீங்க, அந்த நேரத்துல கூடயும் ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஆரம்பம் செய்றீங்க. और संसार समाचार की बातों में लग जाते हैं। பிறகு இந்த உலகத்தினோட அந்த செய்திகளை பேசுறதுல ஈடுபட்டுடுறீங்க. बाप का परिचय देने की जगह कुछ अपना बताते हैं। அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கிற இடத்துல தன்னோடது சொல்றீங்க சில விஷயங்கள். और कुछ उनका सुनने लगते हैं। சில விஷயங்கள் அவங்களது கேட்கறதுக்காக ஆரம்பம் செய்றீங்க. इससे ये नुकसान होता है कि समय तो व्यर्थ जाता ही है। இதனால என்ன நஷ்டம் ஆகுதுன்னா நேரம்ன்றது வீணாதா போகுது. साथ में सुनने वाले पर तो ज्ञान का प्रभाव नहीं पड़ता। அது கூட என்ன ஆகுதுன்னா யாரு கேக்குறாங்களோ அவங்க மேல ஞானத்தினோட பிரபாவம் ஏற்படுறது இல்ல. परंतु सुनाने वाले पर दुनियावी बातों का असर पड़ जाता है। ஆனா யாரு ஞானத்தை சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க மேல உலகத்தினோட விஷயங்களினோட பிரபாவம் ஏற்படுது. जितना हो सके समय को देखते हुए, எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு நேரத்தை பார்த்து நேரத்தினோட அனுசாரமாக शॉर्ट में बताएं। ஷார்ட்டா சொல்லுங்க. अगर व्यक्ति को सुनने की इच्छा है तो ஒருவேளை அந்த மனிதனுக்கு கேட்கறதுக்காக ஆசை இருக்குதுன்னா आप उनको डायरेक्ट कोर्स कराना शुरू कर सकते हैं। அவங்களுக்கு நீங்க டைரக்ட் கோர்ஸ் சொல்றதுக்காக ஆரம்பம் செய்யலாம். और अनूठी योजना की किताब में चित्र भी दिए हैं। பிறகு அந்த அனுட்டி யோஜனா இருக்கு இல்லையா, பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன், அந்த ஒரு புக்கை கூடயும் கொடுக்கலாம். किसी को भी चित्र दिखाकर समझा सकते हैं। யாருக்கு வேணும்னாலும் சித்திரத்தை காமிச்சு புரிய வைக்கலாம். कभी भी सुनाते समय எப்பவுமே சொல்றப்போ किसी धर्म विशेष या व्यक्ति की ग्लानि ना करें। விசேஷ இப்போ ஒரு தர்மத்தை பற்றி விசேஷமாக இல்லைன்னா ஒரு மனிதனோட எப்படின்னா நிந்தனைய செய்யக்கூடாது. இப்போ ஞானத்தை சொல்றப்போ ஒரு விசேஷமாக ஒரு தர்மத்தை எடுத்துக்கிட்டு இல்லைன்னா ஒரு மனிதனை பற்றி நிந்தனைய பண்ணக்கூடாது. अपने ब्रह्मचर्य जीवन या त्याग की महानता का वर्णन न करें। தன்னோட பிரம்மச்சரிய வாழ்க்கை இல்லைன்னா தியாகத்தினோட அந்த மகான தன்மை என்ன இருக்குது அத பற்றி வர்ணனை பண்ணக்கூடாது. ना ही दूसरे को पहले नियम बताकर, அதுக்கு பிறகு மத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நியமத்தை சொல்லி धारणा करने पर जोर देना है। தாரணை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு பிரஷரை போடக்கூடாது. இப்படி செஞ்சுதான் தீரணும் என்றது செய்யக்கூடாது. ज्ञान देते समय दूसरों को डांट डांट कर, ஞானத்தை சொல்றப்போ மத்தவங்களுக்கு திட்டி திட்டி या अपनी बातों का दबाव देकर नहीं बताना है। இல்லைன்னா தன்னோட விஷயங்களை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடாது. இப்படி செஞ்சுதான் ஆகணும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ना ही बिना समझा हुआ किताबों से रटकर या किसी का सुनकर ना सुनाए। இங்க புரிஞ்சுக்கல அந்த விஷயத்த சொல்லக்கூடாது. புக்ஸ மனப்பாடத்தை பண்ணி சொல்லக்கூடாது. மத்தவங்க ஏதோ சொல்லிருக்காங்க அத கேட்டு கூடயும் சொல்லக்கூடாது. विद्वता दिखाने के लिए ढेर श्लोक सुनाने की जरूरत नहीं। இப்போ உங்களுக்குள்ள நிறைய நாலேஜ் இருக்குது என்ற விஷயத்தை காமிக்கிறதுக்காக நிறைய ஸ்லோகங்களை சொல்ற அவசியமும் இல்ல. वाल्मीकि रामायण की तरह வால்மீகி ராமாயண் போல बाप के परिचय को कठिन नहीं बनाना है, அப்பாவோட அறிமுகத்தை கஷ்டமாக ஆக்க கூடாது. बल्कि तुलसीदास की तरह அதுக்கு விபரீதமாக तुलसीदास போல जन सामान्य की भाषा में राम कथा बतानी है। இந்த எப்படின்னா ஜெனரல் பப்ளிக் புரிய போல ராமகதையை சொல்லணும்.
அப்படின்னா ஈஸி லாங்குவேஜ்ல சொல்லணும். अव्यक्त वाणी तारीख 14 अक्टूबर 1987 पृष्ठ 84 आदि. அவ்யக்த்வாணி டேட்டு 14/10/1987 பேஜ் நம்பர் 84. कोई भी वर्ग रह न जाए எந்த வர்க்கம் கூடயும் மிஞ்சமாக இருக்க கூடாது. जो उल्हना दे कि हमें तो संदेश नहीं मिला. இப்போ இப்படி கம்ப்ளைண்ட் சொல்ற போல யாருமே மீதியாக இருக்க கூடாது, நமக்கு அறிமுகம் கொடுக்கல. इसलिए नेता से लेकर झुग्गी झोपड़ी तक वर्ग है. அதனால நேதான அந்த பெரிய அரசியல்வாதிகள், இந்த லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களிருந்து அங்கிருந்து ஜுக்கி ஜோப்படின்னா இந்த குடிசைல இருப்பாங்க இல்லையா, அவங்கள வரைக்கும் पढ़े हुए सबसे टॉप साइंसदान और फिर जो अनपढ़ है. படிச்சிருக்கிற எல்லாத்தை விட டாப்ல இருக்கிற இந்த சயின்ஸ்காரங்க, சயின்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க பிறகு யாரு படிக்கலையோ அவங்கள வரைக்கும் उनको भी यह ज्ञान की नॉलेज देना यह भी सेवा है. அவங்களுக்கு கூடயும் இந்த ஞானத்தினோட நாலேஜ கொடுக்கிறது இதுவும் சேவைதான். तो सभी वर्ग अर्थात विश्व की हर आत्मा को संदेश पहुंचाना है. அப்போ எல்லா வர்க்கம் அப்படின்னா உலகத்துல எல்லா ஆத்மாக்களுக்கு அறிமுகத்தை சொல்லணும். कितना बड़ा कार्य है, எவ்வளவு பெரிய வேலை இருக்கு. यह कोई कह नहीं सकता. இது யாரால கூடயும் சொல்ல முடியாது. कि हमको तो सेवा का चांस नहीं मिलता. நமக்கு சேவை பண்றதுக்காக சான்ஸ் கிடைக்கிறது இல்லைன்னு.